காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. 3 இடத்துல சிகப்பு, 1 மஞ்சள், 2 போர் யானை, அடுத்தது வாகை பூ நடுவில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்ல சூக்ஷமாக பார்த்தோம்னா 28 நட்சத்திரம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஜோதிடம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கல்ல, 2 போர் யானை, யானைக்கு அதிபதி குரு பகவான், அதையும் நம்ம பார்க்குறோம். வாகை பூ அதில் பார்க்குறோம். வாகை பூ வெற்றி பூன்னு சொல்லுவாங்க. ஆக செவ்வாய், குரு, யானையும் குருவுக்கு உண்டானது. வாகை பூவும் 28 நட்சத்திரங்கள், அதில் பச்சை நிறமும் நீல நிறமும் கலந்ததாக இருக்கிறத நம்ம இந்த கொடியில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கல். 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பேரத்தில் ஒரு தனி ஜாதகம் எம்பியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை தமிழகத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு தனி ஜாதகமாக அது முதலமைச்சராக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இத்தனை கோடி மக்களில் தனித்த ஒரு ஜாதகம் பிரதமராக வரத்துக்கு வாய்ப்புகள். இந்த உலகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரத்துக்கு எப்படி கடவுள் சில இதை அனுப்புவாங்கன்ற சில இதில் பார்த்தா அது குதிரையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய இவருக்கு அரசியல் வெற்றி கொடுக்காதா? இதுதான் உங்களுடைய கேள்வி. அதாவது இதுக்கு முன்னாடி இளைய தளபதி, அதே மாதிரி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தலைவர், கட்சி தலைவர் அப்படிங்கிற தலைப்பு நிறைய பேர் சொல்கிறது. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் டிவிகே, இதனுடைய கொடி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அஸ்ட்ராலஜி, ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக நிறையா விஷயம் பேசணும்னா இன்றைக்கி வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமையில் மகாசங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த மகாசங்கடஹர சதுர்த்தியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் வரைக்கும், அதுக்கப்புறம் விடிகாத்தால், அதுக்கப்புறம் இன்றைக்கி முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு கடக ராசியாக இருக்குது, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கே அப்படின்னா அதிகாலையே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மகா நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதாவது சிம்ம ராசிக்கு வந்துருச்சு. அதனால் சந்திராஷ்டமம் இல்லாமல் தான் இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. 1. 2வது பார்த்திங்கன்னா குளிகை நேரம், நல்ல நேரத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கும் பொழுது கண்டிப்பாக சில பேர் ராசி பார்ப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட இருக்கிறவங்களாவது சரி இது கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி விசாரித்து அதை பற்றி நல்ல நாள் குறித்து நல்ல நேரம் குறித்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. இப்போது இந்த தமிழக வெற்றி கழகம் இதனுடைய கொடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிகப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் திருப்பி சிகப்பு, 3 இடத்துல சிகப்பு வரதை நம்ம பார்க்க முடியுது. 3 இடத்துல சிகப்பு, 1 மஞ்சள், 2 போர் யானை, அடுத்தது வாகை பூ நடுவில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்ல சூக்ஷமாக பார்த்தோம்னா 28 நட்சத்திரம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஜோதிடம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு ஒரு ரகசியம் என்னென்னா 28 நட்சத்திரம், முதல்ல நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரம் இருக்குது. ப்ளஸ் ஒரு நட்சத்திரம் ரொம்ப அழகாக சொல்லப்போனால் துருவ நட்சத்திரம்னு பேர். இப்போது 28 நட்சத்திரங்களை இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. அதில் கீழே பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரும், மேலே பார்த்திங்கன்னா பச்சை நிறமும் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு சிகப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சிகப்புக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய்ங்க. செவ்வாய் இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில், எனக்கு கிடைச்ச ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இது கடகத்துக்கு இந்த சிகப்பு உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா 12, 11, 10ஆம் இடத்துக்கு உண்டானது. 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங், அது பதவிக்கு உண்டானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிகப்பின் நிறம் ஒரு விஷயத்தை குறிக்கிறது. என்னென்னா எப்பவுமே போராட்டம், போராடி ஒரு காரியத்தை பெறுறதுக்கு உண்டான ஒரு குணாதிசயத்தை கொடுக்கறதா இருக்குது. இது செவ்வாயுடைய நிறம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள். இப்போ மஞ்சள் இவருக்கு 6க்கும் 9க்கும் உண்டது. 9 அரசியல், 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி. அப்போது இது வெற்றி பெறுறதுக்கு உரிய ஒரு நிறமாக இந்த நிறத்தை நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ மஞ்சள்
ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிற வழக்கங்கள் நம்மளுடைய இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. 2 போர் யானை. யானைக்கு அதிபதி குரு பகவான், அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். வாகை பூ அதில் பார்க்குறோம். வாகை பூ வெற்றி பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறது உண்டு. ஆக செவ்வாய், குரு, யானை, யானையும் குருவுக்கு உண்டானது. வாகை பூவும் 28 நட்சத்திரங்கள், அதில் பச்சை நிறமும் நீல நிறமும் கலந்ததாக இருக்கிறத நம்ம இந்த கொடியில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலும் ஈக்குவல் டு அந்த கொடி. இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டிஎம்டிகே, அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணி, அதில் பார்த்துட்டிங்கன்னா கொடியில் சிகப்பு, அதே மாதிரி கருப்பு, நடுவில் மஞ்சள் இருக்கிறத பார்க்க முடியும். தீப்பந்தத்தை நீங்கள் பார்க்க முடியுது, அதுலேயும் மஞ்சள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரத்குமார் சார் ஏற்கனவே வச்சுருந்ததுலேயும் மஞ்சள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக இந்த மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம்ங்கிறது நமக்கு புதுசு கிடையாது, நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக இந்த மஞ்சளுக்கும் சிகப்புக்கும் இவருடைய ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை வச்சு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறையா பேர் நான் சில பேட்டிகளில் பார்க்கும்போது சந்திராஷ்டமம்னு சொன்னாங்க. காலையில் வரைக்கும் தான் சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு தான் சந்திராஷ்டமம் வருது. இதை வந்து இந்த ஜோதிட ரீதியாக இதில் விளக்கங்கள் இருக்குது. சரி, இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு பக்கம் நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு, பொதுவாக அரசியலுக்கு எல்லாரும் வரணும், எல்லாருக்கும் அந்த இது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் இருக்கிறதுக்கு உண்டான உரிமை வந்து இருக்குது. சில ஜாதகங்கள் மட்டும்தான் தலைவராக வர முடியுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2500லேருந்து 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் தலைவராக வரும்போது அவங்க கவுன்சிலராக வந்துடுறாங்க. அடுத்தது 2.5 லட்சம் பேரில் ஒரு ஜாதகம் தனியாக இருக்கும்போது அவங்க எம்எல்ஏவாக வராங்க. 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பேரத்தில் ஒரு தனி ஜாதகம் வந்து எம்பியாக வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இத்தனை தமிழகத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு தனி ஜாதகமாக அது வந்து முதலமைச்சராக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இத்தனை கோடி மக்களில் தனித்த ஒரு ஜாதகம் பிரதமராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து இந்த கிரகநிலை மட்டும் காரணமா, அதிர்ஷ்டம் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய பெரிய அனுகிரகம் முதல் காரணம், அது ஒத்துக்கிறோம். 2வது பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். 2வது. 3வது பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா நான் அஸ்ட்ராலஜராக இருக்கங்காட்டி அந்த அமைப்பை பற்றி சொல்கிறேன். 3வது பார்த்துட்டிங்கன்னா அரசியலில் கடும் உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இதை வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், புரட்சி தலைவர் அவர் வந்து சினிமாவில் இருந்து அதுக்கப்புறம் இதில் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி விஜயகாந்த் ஐயா அவர் இருந்து அவர் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். அப்போ சினிமாவிலேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா, இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர், அவங்களும் வந்திருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவில் இருந்து வந்தவங்க, இல்லை சினிமாவில் இருந்து பண்ணுறவங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நிறையா நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அமைப்பு வந்து நம்ம வந்து பேசுகிறோம். இப்படி இந்த பிரதான கட்சிக்கு நடுவில் வந்து இருந்து களப்பணி செய்து இது மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்து கீழே இருக்கக்கூடிய இத்தனை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான நிர்வாகிகளை நிர்வகித்து அவர்களில் ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு மக்கள் மனதில் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயிக்கணும். தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காரு, அதில் சந்தேகமே கிடையாது. அது நடிப்பாக நம்ம பார்த்துருக்கிறது உண்டு. தலைவராக அவர் எல்லா மக்கள் மனதிலையும் இடம் பிடிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இது பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கி நம்ம மீடியா பேசுகிறோம், எல்லாரும் நம்ம சொல்கிறோம், அதனால் மட்டும் நம்ம மக்கள் ஓட்டு போட்ட மாட்டாங்க. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் நிறைய 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 வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும், இவர்கள் வந்தால் எங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போது அதற்குண்டான எல்லாரும் சொல்கிறாங்க அதற்குண்டான தேவையோ அல்லது ஏதோ மக்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தேவைகள் இருக்கான்னு கேட்டால் அதனுடைய இருக்கிற சதவீதம் நம்ம பெருசாக பார்க்கல. அதனால் 2 கட்சிகள் இருக்காங்க, இவங்க ஆளுமை பண்ணுறாங்க, இதுவே ஓகே தானே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் மக்கள்லேயே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். நீங்கள் நிறைய பேர்
சில பேர் நான் கேட்கும்போது அந்த கண்ணாடி போடும்போது தலைவர் எம்ஜிஆர் வந்து போட்டிருந்தார் கண்ணாடி, அதே மாதிரி கலைஞர் போட்டிருந்தாரு, அதே மாதிரி அவர் மஞ்சள். பிரபல்யமானவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் பொழுது அது ரொம்பவுமே பிரபல்யமாக மாறப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வள்ளலாருடைய இது கூட நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி விஜய் சார் வந்து சிம்பாலிக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது அவர் போட்டிருந்த அவரை ஓட்டின வாகனம் எல்லாமே ஒரு கட்சியை பிரதிபலிக்கக்கூடியதாக மாறிது. அது ரொம்ப வைரலாக அதுக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அப்படி இல்லைன்னு விஷயத்தை வந்து அவர் சொல்லவே கிடையாது. எப்போவுமே மஞ்சள் மங்களகரமானது, மஞ்சள் வெற்றிக்குரியதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வியாழக்கிழமை வந்து சிறந்த நாளாகத்தான் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. நான் அப்போவே சொன்ன மாதிரி ஜோதிட ரீதியாக நான் பார்த்த விஷயங்கள் வேறு, அரசியல் களத்தில் நான் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேறையாக பிரித்து நான் பார்க்குறேன். ஜாதகத்தில் அதனுடைய அடிப்படை, நான் ஜாதகத்தில் அந்த தலைவருக்கு உண்டான அடிப்படை விஷயங்களை கணித்து பார்த்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய தெளிவையும் கொடுக்கும். நீங்கள் அந்த குதிரைன்னு சொல்லும் போதே தெரியுது, அந்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த யானை இரண்டும் இது பண்ணி நடுவில் குதிரையில் அவர் வந்து கொடியேற்றுறது, அந்த விஷயத்தை நீங்கள் குதிரைன்னு சொல்லும் போதே தெரியுது. பொதுவாகவே இந்த ஒரு அபிப்பிராயம் வந்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு எப்படி வந்து கடவுள் வந்து சில இதை அனுப்புவாங்கன்ற சில இதில் பார்த்தா அது குதிரையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க பேசுகிறத நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஒன்று வந்து அவருக்கு தொடர்ந்து படங்கள் பூரா வெற்றி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா லியோங்கிற படம் ரொம்ப வெற்றி படமாக மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் நடித்த எல்லா படங்களும் வெற்றி. அப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய இவருக்கு அரசியல் வெற்றி கொடுக்காதா? இதுதான் உங்களுடைய கேள்வி. அரசியல் படம் இரண்டுமே தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்கிறோம். அரசியல் வேறு, அடுத்தது படம் வேறு. இது ரெண்டுமே தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே எல்லாம் படம் பார்ப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் ஓட்டுன்னு போடும்போது 100 தடவை சிந்திப்பாங்க, 100 தடவை அவர்களுடைய மனதில் பல விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கும், பல விஷயங்கள் வந்து உதிக்கும். அதுதான் இங்கே அரசியல் களப்பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பணி. சீமானை வந்து ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது, நானே தடுமாறுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அது ஒரு அரசியல் போராட்டம். அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நம்ம பார்த்த பிம்பங்கள் யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கீங்க. நம்மளை முதலமைச்சராக இருந்தவர்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு இடம். இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவரை வந்து நம்ம சொல்கிறோம், இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம போய் நம்மளுடைய நிரூபிக்கணும். அது வந்து அரசியல் களம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்குது. வெற்றிகளையே கொண்டு வந்தவர் படத்தில் இதில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது அவருடைய எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய செயல்கள் அதை பேசுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அருமையான கேள்வி. அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு மாதத்தையும் பிரித்து இந்த மாதத்தில் வந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக இந்த கோட் படம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் வரப்போகுது. அதை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய இந்த மாநாடு, அதுவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நபர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இருந்துட்டுருக்கு. அந்த மாநாட்டிலிருந்து அவர் என்ன செயல் புரிகிறார், அந்த செயல் தான் பேசக்கூடிய செயலாக வரும். அதுதான் நம்ம அடுத்தடுத்து ஜோதிட ரீதியாக அரசியல் ரீதியாக விவாத பொருளாக மாறக்கூடிய நிலை இருக்கும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.